Hello friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது வாட்டர் எலிமெண்ட்டுக்காக பார்க்குறோம். கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், அதுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? நம்ம இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. இந்த ரீடிங் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குருமார்களுக்கு, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ. சரி, நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் இந்த ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு உறவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த உறவுக்கிட்டேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவங்கக்கிட்டேருந்து தகவல், இல்லை அவங்களே கூட நேரில் உங்களை பார்க்கலாம். அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது கிஃப்ட் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது. இந்த வாரம் வரும் வாரம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஃபேமிலி பாண்டிங்லாம் இந்த பிரச்சனை, அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிளாகவே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஹெல்ப்புன்னு சொல்லி எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை உங்கள் ரிலேஷன் குடும்பத்துலேயோ கூட நீங்கள் கேட்குறதில்ல. ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஓகேவா? கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்குமே, கேட்கலாமே. இந்த ராசிக்காரங்க நீங்கள் வரும் வாரத்தில் ஏதாவது ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளவர் உங்கள் கூட வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் கொண்டு சேர்க்கும். ஓகேங்களா? ஒயிட் கலரில் இருக்கணும் அந்த ஃப்ளவர். இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு நல்ல ஏதாவது ஒரு பிக்சர் கூட, ஒயிட் கலர் பூ அந்த மாதிரி பிக்சர் ஏதாவது, இல்லைனா மல்லிகை பூ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முல்லை, மல்லி அந்த மாதிரிலாம் வாங்கி பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் கூட அது வாசலில் வைக்கலாம். ஓகேங்களா? வாசலில் பூமாலை வாங்கி நீங்கள் வாசலில் இது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூஜை அறையிலையும் வைங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது. பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறீங்க, முயற்சி எடுத்துகிட்டு பின்வாங்குறீங்க கைஸ். இது ஏஞ்சல்ஸ் கைட், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கூடவே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதாவது நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதை வாங்கிக்கிற, ரிசீவ் பண்ணிக்கிற அந்த இது உங்கள்கிட்ட இல்லை. அதுக்கான மைண்ட் செட் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரோ உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு பிரைன் வாஷ், அதாவது உங்களை பயமுறுத்தி விட்றாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட A to Z எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க போல். உங்களோட வெல்விஷர் நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க உங்களை டவுன் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுக்கும் போது, இல்லை இது செய்யாத, இது வேண்டாம், இது சரியாக இருக்காது, நீ பண்ணுறது தப்பு அப்படி சொல்லி ஏதாச்சும் நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணிகிட்ருப்பீங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் அவங்க இப்படி பண்ணிவிடுவாங்க. உடனே அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே நடந்துக்கிறது. அது என்னென்னா உங்களோட குட் கர்மாவும் ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வர வேண்டிய நல்ல விஷயங்களை அது ஸ்டாப் பண்ணுது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கடவுள் கொடுக்குறாரு, யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த இது உங்கள் அந்த இன்ட்யூஷன் பவர் இல்லை உங்ககிட்ட. அதை வளர்த்துக்குங்க. ஸோ ஒரு சிலருக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க இந்த வாரம். அவங்க ஒரு ஃபயர் எலமெண்ட்டுக்கான ராசியில் இருப்பாங்க. இதை நீங்கள் பார்க்குறது வாட்டர் எலமெண்ட்டில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறவங்க ஃபயர் எலமெண்ட்டில் இருப்பாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு என்ன சொல்ல, ஒரு நிர்வாக திறமை மிக்க ஒரு டீம் லீடர் மாதிரி ஒரு குவாலிட்டி, ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு சர்வைவல் பண்ணக்கூடியவர். ஓகேங்களா? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நல்ல விஷயஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக எல்லாம் இருக்கணும். ஒரு சிலர் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அந்த முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப அந்த இதில் இருக்கீங்க, அந்த துயரத்தில் இருக்கீங்க. அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். இதுதான் உங்களோட சவால்.
நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இனிமேல் அவ்வளோதான் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்க ஏதோ உங்களை வந்து அப்படியே ட்ராப் பண்ணி உங்களை டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே நல்லவங்க மாதிரியே உங்கள் வெல்விஷர் மாதிரியே பேசி உங்களை அப்படியே ட்ராப் பண்ணி கீழே தள்ளுறது. ஓகேங்களா? அவங்க முதுகு பின்னாடி குத்துறாங்க. ஸோ உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான தகவல், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் ஆனால் ஹெல்ப் கேட்கணும். நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு சிலர் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில் உங்களை ஏமாற்றினவங்கள பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க கைஸ். அதனால தான் அந்த ட்ராபேக் நடக்குது. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அதுக்கு அந்த மன இறுக்கம் இன்னும் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதை தடுக்கிறது. ஓகேவா? இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த பாஸ்ட்டிலேருந்தே வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ். இதை முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் அதுக்கான உங்களுக்கான ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ், அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட், இப்போ நீங்கள் அவங்கள மீட் பண்ணுற மாதிரியோ இல்லை அடுத்த லெவல் நீங்கள் வந்து இந்த உறவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் ஏற்படுறதுக்கு வழிகள் இருக்குது. ஓகேவா? பாஸ்ட் உங்களை விட்டு போயாச்சு. அதிலே ஒரு சிலர் அந்த வழியே தாங்கிக்கிட்டு அதிலேயே துக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபியூ மந்த்தில் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரிமைன் பாசிட்டிவ். தொடர்ந்து வந்து நீங்கள் பாசிட்டிவ் மனநிலையில் இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு கார்டு பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ வெக்ஸாக இருக்கீங்கன்னுட்டு. ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ பிளெஸிங் கடவுள் கொடுக்குறாரு, நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லையேப்பா? ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க? மைண்ட் செட்டு இன்றைக்கி எண்ணங்கள் தான்ப்பா. எண்ணங்களை சரி பண்ணிங்கன்னா போதும். மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், இறைவன்கிட்ட கேளுங்க. அங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரேயர் பண்ணும்போது தயவு செஞ்சு லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டுமே, நீங்கள் மெயில் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா இறைவன்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறீங்க. இறைவா எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அதாவது ஏபின்னு வச்சுக்கலாம். அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் பேர். ஃபஸ்ட்டு ஏன்ற மாணவன் போயிட்டு இறைவன்கிட்ட கேட்குறாரு, நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும், என்னை வந்து பாஸ் பண்ணிவிடுங்க இறைவா, நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன், எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுங்க, எனக்கு வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு வந்து எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ எனக்கு அந்த கார் வேணும், நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? 2வது ஒருத்தன் பி, அவன் என்ன பண்ணுறான், இறைவா நான் ஃபெயில் ஆகக்கூடாது எக்ஸாமில், என்னை ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஃபெயில் ஆகக்கூடாது, இல்லைன்னா எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தரமாட்டார். ஓகேவா? அதனால் நான் ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த 2 பேரில் யாருக்கு வந்து கடவுள் வந்து பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? யார் கேட்டது நடக்கும்? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சிம்பிளாக இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்டான், நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் பண்ணால் எனக்கு வந்து கார் கிடைக்கும் கிஃப்ட்டு, ஸோ என்னை பாஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டவனுக்கு பாஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா? என்னை நான் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, நான் வந்து எனக்கு வந்து இல்லைன்னா எங்கள் அப்பா வந்து வண்டி வாங்கி தரமாட்டார், நான் ஃபெயில் ஆகிட்டேனா அப்படின்னு அவன் வருத்தத்தை அந்த வேதனையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றார். அவன் கேட்ட மாதிரியே அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் என்ன கேட்குறீங்கிறத கிளியராக பாசிட்டிவ் வேர்ட்ஸோடு கேட்கணும்.
இப்போ சில பேர் என்ன தெரியுமா, லேடிஸு, என் வீட்டுக்காரர் என்கிட்ட கோவப்படக்கூடாது, என்கிட்ட சண்டை போடக்கூடாது, என் பிள்ளைங்க வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கோவப்படுவாங்க, அவங்க வந்து சண்டை பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற பிளஸ்ஸிங் அப்படி தானே கேட்குறீங்க. எனக்கு அந்த கோபம், சண்டை, அது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதை போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு இறைவன்கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி கேட்குறது, அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணுன்னா, என் கணவர் என்னை ரொம்ப லைக் பண்ணுறாரு, என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார், என் குழந்தைங்க என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்காங்க, நானும் அவங்கக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கேன். ஏன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி இதெல்லாம், ஓகேங்களா. நானும் செய்கிறேன், அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு அப்படி சொல்லி இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கணும். நீங்கள் கேட்குறதே வந்து ராங்காக கேட்பீங்க, அப்புறம் நடக்கிறது மட்டும் எப்படி இதுவாக நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ப்பா இது. ஸோ எனக்கு இந்த இதில் ரீடிங்கில் பார்க்கும்போது நிறைய இந்த பிரேக்கப்பு, ரீஜாயினிங், அப்புறம் வந்து நியூ பிகினிங்ஸு, பிரேக்கப் ஆகிட்டு இதெல்லாம் நியூ பிகினிங்ஸ் இந்த கார்டில் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இருக்குது, ஓகேவா. அதில் சக்ஸஸும் இருக்குது. ஆனால் சிலர் வந்து அந்த முடிவு எடுத்துகிட்டு பின்வாங்குறீங்க. முடிவு எடுத்துகிட்டு பின்வாங்காதீங்க, தொடர்ந்து பயணிங்க. உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸு, மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறோம். ஹீலிங் இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ஓகேங்களா. சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தட்டுப்பட்டுக்கிட்டே போகும், ஃபெயிலியரே வரும். எதாவது சொல்லுவாங்களே, பட்டக்கால்லையே படும் அப்படி சொல்லிட்டு, அது மாதிரி. ஸோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் பார்க்குறீங்க, ஒரு பர்சன் மூலமாக ஃபெயிலியர் அனுபவிச்சிட்டிங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க, சமத்து தான், நல்ல பிள்ளைங்க தான், உஷாராயிட்டீங்க. ஆனால் அடுத்தது நீங்கள் போய் தேடுற இன்னொருத்தர் உங்ககிட்ட வரும்பொழுது அவங்க எந்த எனர்ஜியில் இருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் நீங்கள் ஈர்த்து வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட இருந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் அந்த பழைய பர்சன் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த நெகட்டிவான மனிதர்களை தான் இழுப்பீங்க. அவங்க கொஞ்சம் ஆசை வார்த்தை பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வார்த்தை அன்பாக அவங்கக்கிட்ட பேசிட்டாங்கன்னா உடனே மயங்கிடுவீங்க, அப்படியே டவுன் ஆகிடுவீங்க, ஓகேவா. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு தான் தெரியும் அவரும் அதே கிணத்து தவளை தான் அப்படின்னு சொல்லி, ஓகேவா. அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்கள். உங்களை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் வேறு யார்கிட்டையும் அந்த விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கீங்களான்னு முதல்ல உங்களை பாருங்கள். அப்போ தான் உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஓகேவா. அடுத்த கார்டே ஹெல்த் ரிலேட்டட் கார்டு தான். பாருங்கள், சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்கான். இதனால தான் உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் ஆகிட்டுருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் உங்களை பற்றி நான் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு நான் இதில் அனலைஸ் பண்ணியிருக்கேன், என்னால் இதை கைடன்ஸ் கொடுக்க முடியுது, ஓகேவா. ஸோ யாரெல்லாம் கற்பூர புத்தியாக இருக்கீங்களோ பிடிச்சிக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயஸ் வந்து நியர்பை இந்த ஃப்யூச்சர், அதாவது இந்த வரும் வாரத்தில் கண்டிப்பாக நடக்க சான்சஸ் இருக்குது கைஸ். நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நியூவாக நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு பிரேக்கப் ஆகிட்டு அடுத்தது இன்னொரு நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட பேர் அவங்க வந்து உங்களுக்கு மேட்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னா ஹீலிங் ரொம்ப அவசியம். அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லெவல் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பாசிட்டிவான மனிதர்களை உங்களால் இருக்க முடியும். உங்களை சுற்றி ஒரு சிலர் வந்து அம்மா அப்பா கூட உங்கள் குழந்தைங்க கூட இருப்பீங்க, அவங்களே வந்து நீங்கள் ரொம்ப நெகட்டிவில் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு நெகட்டிவான பீப்புளாக தெரிவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் உங்களை நீங்கள் பவர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் சரி பண்ணி நீங்கள் பாசிட்டிவ் பர்சனாக மாறுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் மாறுவாங்க, ஓகேவா. நீங்கள் அடுத்தடுத்து போகிற இடத்துல ஃபெயிலியர் பார்க்க மாட்டீங்க, அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா. பாருங்கள், ஹெல்ப் கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, யாரும் அதை கேட்காம நானே பார்த்துக்கிறேன்னு சுமந்துட்டுருக்கீங்க. ஹெல்ப் கேளுங்க. இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பக்குவமாக இப்படி ஒரு எல்கேஜி குழந்தைக்கு வந்து சாக்லேட் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. இதுக்கு மேலே என்ன சொல்லுவார் சொல்லுங்கள். ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் வீக் வந்து கோகுலாஷ்டமி வருது இல்லையா, அன்றைக்கி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டே. அன்றைக்கி வந்து நம்மளோட
அதாவது நம்மளோட இதில் வந்து 3 கிளாஸஸ் அவைலபிள். ரேக்கி கிளாஸஸ் இனிஷியேஷன் வேணும்னா எடுத்துக்கலாம். ஃப்ளவர் தெரப்பி இனிஷியேட் பண்ணி கொடுக்குறேன், தீட்சை கொடுக்குறேன். டேரோட் ரீடிங்க்கும் உங்களுக்கு இனிஷியேஷன் பண்ணி நான் வந்து தரேன். ஓகேங்களா? இது ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் யாராவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த நம்பரில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும், என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ யாருக்காவது இது தேவைப்படுது அப்படின்னா பிஃபோர் தட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. குருச்சரணம்.